சார் தயங்கியவாறே தான் அழைத்தான். ஏற்கனவே ஷூட்டிங்கில இருந்து தாரா சென்ற ஒரு குழப்பம், அவளது பேச்சு ஏற்படுத்திய எரிச்சல், மறுபக்கம் ரசிகர்களின் கூச்சலால் படப்பிடிப்பு தடைப்பட்ட கோபம் ஒரு பக்கம் என கலவையான உணர்வுடன் இருந்த தருண், வாசுவின் அழைப்பில் அவனை எரித்து விடுவதைப் போல பார்த்தான். தருணின் அமைதியே வாசுவுக்கு கிலியை மூட்டினாலும், ரசிகர்களை அடக்க தருண் வந்தே ஆக வேண்டும் என்ன கட்டாயம் ஏற்படவே, சார் கொஞ்சம் வந்து அவங்கள பார்த்து அமைதியா கலைஞ்சு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுங்க. மத்ததையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அவன் கண்களில் கனல் ஏறுவதை கண்டு வேகமாய் சொல்லி முடித்தான். அப்போ உன்னால் சமாளிக்க முடியல. தருண் வெளியே சாதாரணமாக கேட்டாலும் உள்ளே உள்ளடக்கிய எரிமலையின் சீற்றம் தெரிந்தது. அடே, நான் உனக்கு பிஏடா? என்ன உன் செக்யூரிட்டி லெவலுக்கு இறக்குறியே? மனதுக்குள் குமைந்தாலும் வெளியே அமைதியாக நின்றான். வாசுவின் அமைதியை தருணை கொஞ்சம் நிதானத்துக்கு வரவைத்தது. என்ன, உன்னை செக்யூரிட்டி லெவலுக்கு இறக்குறேன்னு கோபம் வருது போல? வேலையை விட்டு போயிடுவியோ? கண்களில் குறும்புடன் கேட்ட தருணை பார்த்து திகைத்து நின்றான் வாசு. ஆகா, இவன் நம்மள அவனை விட்டு ஓட வைக்க தான் இவ்வளோ பிளான் பண்றானோ? விடுவானா நான் என்று மனதுக்குள் எண்ணியவன், அதெல்லாம் எதுவும் இல்ல சார். நீங்க வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமேன்னு பார்த்தேன். உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நானே சமாளிச்சுப்பேன். விடாக்கண்டனாக விலகினான் வாசு. என்ன செஞ்சாலும் விட்டு போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறதானே? இப்பொழுது புலம்புவது தருணின் முறையானது. வேறு வழி இல்லாமல் வாசுவுடன் சென்று ரசிகர்களை பார்த்து அவர்களுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்து, அவர்களுடன் புகைப்படத்துக்கும் போஸ் கொடுத்து, அனைவரையும் கலைந்து போக சொல்லி திரும்பும் நேரம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்திருக்கும். அவன் வரவும் கண்மணி அவனை பார்த்து நம்மட்டு சிரிப்பு சிரிக்கவும் சரியாக இருந்தது. அதை பார்த்த தருண், சிரிக்கவா செய்ற? உன்னை கவனிச்சுக்கிறேன் என்பதைப் போல் உறுத்து பார்க்க, உன்னால் முடிந்ததை செய் என்பதைப் போல் அவளும் நின்றாள். வாசு சிரித்தவாறு இருவரையும் பார்க்க தருண் அவனை முறைக்க, கண்மணி அவனது பார்வையே தவிர்த்தாள். பின்னர் காட்சிகள் படமாக்கப்பட ஷூட்டிங் முடித்த தருண் தன் அறைக்கு செல்ல, வாசு அவனை பின்தொடர்ந்து சென்று அவனுக்கு தேவையானவற்றை செய்துவிட்டு வெளியேறினான். கதிரவன் லயாவுக்கு கதை சொல்ல கிளம்பினான். அங்கே ஷூட்டிங்கை கேன்சல் செய்துவிட்டு போன தாரா கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்தாள். எப்படி அவன் தன்னை எட்டி உதைக்கலாம்? அவன் சொன்ன பொய்யை நம்ப அவள் தயாராக இல்லை. தன் வலையில் அவன் வசமாக விழுவான் என்றுதான் எண்ணியிருக்க, தன்னிடம் எவ்வளவுதான் ஃப்ரீயாக பழகியிருந்தாலும் திருமணம் மட்டும் சரியாக வராது என்று சொல்லிவிட்டானே. அதைவிட அதற்கு அவன் சொன்ன காரணம்தான் அவளின் உச்சபட்ச கொதிப்பிற்கு காரணம். தாரா, எனக்கு சினிமா உலகில் இருப்பவளை திருமணம் செய்ய விருப்பமில்லை. எனக்கு எங்கள் கலாச்சாரத்தில் ஊறிய தமிழ் பெண்தான் வேண்டும். அதைவிட ஐ வாண்ட் டு மேரி யூ வெர்ஜின். தன் கண்ணை பார்த்து சொன்ன அவன் கண்களில் தெரிந்த எள்ளல் இப்பொழுது நினைத்தால் கூட உடல் பற்றி எரிந்தது. தன்னுடன் மட்டுமல்ல, அவனுடன் நடிக்கும் அனைத்து பெண்களையும் படுக்கையில் வீழ்த்தும் அவனுக்கு கன்னிப்பெண் வேண்டுமாம். அப்படியென்றால் அவன் மனதில் தன்னை பற்றியெல்லாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறான்? அவனுக்குத்தான் யார் என்பதை காட்ட வேண்டும் என்று கருவினாள் அவள். அவளுக்கு தெரியும், படத்தின் தயாரிப்பாளர் ஷெட்டி தன்னை தேடி கண்டிப்பாக வருவார் என்று. அப்படி வரும்போது தருணை படத்திலிருந்து நீக்க சொல்ல வேண்டும் என்று எண்ணினாள். இல்லாவிட்டால் அந்த படத்தை முடிக்க தான் ஒத்துழைக்க முடியாது என சொல்ல வேண்டும் என்று மனக்கோட்டை கட்டி கொண்டிருக்க, பாவம் அவள் அறியவில்லை, தன்னை விட்டுவிட்டு வேறு நாயகியை அவர்கள் தேர்ந்தெடுத்து விட்டார்கள் என்ற விஷயத்தை. அவள் அறிந்தால் என்ன செய்வாள்? காட்சியை தருணுக்கும் லயாவுக்கும் விலக்கி கொண்டிருந்தான் கதிரவன். இருவருமே கவனமாக கேட்டுக்கொண்டு இருந்தனர். கதிரவன் சொன்னது மட்டுமில்லாமல் கொஞ்சம் நடித்தும் காண்பித்தான். தருண் தான் டேக் போக ரெடி என்று சொல்லவே அனைவரும் தயாராயினர். இந்த படப்பிடிப்புக்கு லயாவை அழைக்கும் முன் கதிரவனின் பாதி உயிர் போய்விட்டது. கதையை லயாவிடம் சொல்ல துவங்கியது முதலே தேவானியின் குறுக்கீடு துவங்கிவிட்டது. காதல் கதை என்றால் லயாவின் முக்கியத்துவம் அதில் என்ன? டூயட் காட்சிகள் எங்கே படமாகின்றன?
அவள் நெருக்கமாக நடிக்க வேண்டுமா? அப்படி நெருக்கமாக நடிக்க வேண்டுமென்றால் அதற்கு தனி பேமெண்ட் தர வேண்டும். உடைகள் எப்படி? இப்படி 1000 கேள்விகள். வெளிப்புற படப்பிடிப்பு, வெளிநாட்டு படப்பிடிப்புக்கு தானும் உடன் வருவேன். தனக்கும் சேர்த்து செலவு செய்ய வேண்டும். இப்படி ஏகப்பட்ட கெடுபிடிகள். கதிரவனிடம் இவ்வளவு சொன்ன அவள் ஷெட்டியிடம் வேறு முகத்தை காட்டினாள். என்ன தெய்வா, திருப்திதானே? தோரணையாக அலைபேசியில் ஷெட்டி கேட்க, எனக்கு பரம திருப்தி. அதுவும் ஐயா படம்னா கேட்கவா வேணும்? உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, செஞ்சிடுவோம். அனுபவம் பேசியது அங்கே. கொஞ்ச நாள் ஆகட்டும், எல்லாம் பேசி செட்டில் பண்ணிடலாம். நாளையிலிருந்தே ஷூட்டிங்க்கு வந்துடுங்க, அலட்டலாக சொல்லிவிட்டு வைத்து விட்டார். இப்படி சில பல வேலைகள் செய்துதான் இன்று இங்கே நிற்கிறார் லாயா. அது ஒரு கடற்கரை காட்சி. படத்தின் நாயகனும் நாயகியும் கைகளை கோத்து கொண்டு கடல் அலையில் கால் நனைய நிற்கும் காட்சி. படம் பிடிக்கப்பட்டது. அவர்கள் கால்கள் க்ளோஸ்அப்பில் முதலில் படம் பிடிக்கப்பட்டு, முதுகை படம் பிடித்து தலைவழியாக கேமரா கோணம் மாறி அவர்கள் முகத்தில் நிலைக்கும். இருவரின் கண்களும் காதலை சுமந்து ஒருவரின் முகத்தை மற்றவர் பகிர்வது போல் காட்சிப்படுத்துவதாக எடுத்தார்கள். அனைத்தும் சரியாக எடுக்கப்பட்டு அவர்கள் முகத்தில் கேமரா நிலைக்கும் பொழுது லயாவின் முகபாவம் சரியாக இல்லாமல் கொஞ்சம் சோர்வாக காட்சியளித்தது. கட் கட். கதிரவன் வேகமாக அவர்களை நெருங்கினான். மேம், பக்கத்தில் இருக்கிறது உங்க காதலன். அதுவும் நீங்க உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் காதலா அவரை பாருங்க. கதிரவன் பொறுமையாக மறுபடியும் காட்சியை விளக்கினான். லயா சாதாரணமாக சொன்னாள். அவள் முகத்தில் இருந்த களைப்பு தருணின் கண்களில் விழ தவறவில்லை. அவர்கள் கிளாப் அடிக்கும் மறுபடியும் இடைவெளியில் கோத்திருந்த அவள் கைகளை அழுத்தி, லயா, நைட் எப்போ ஷூட்டிங் முடிஞ்சது? பார்வை கடல் அலையில் பதிந்தாலும் அவள் பதிலுக்காக காத்திருந்தான். அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு, காலையில் 6 மணிக்கு முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டாள். இரவு முழுதும் உழைத்த களைப்பு அவள் குரலில் அப்பட்டமாக தெரிந்தது. இன்னும் எத்தனை நாள் நைட் ஷூட்டிங் இருக்கு? இப்பொழுது அவளை பார்க்கவில்லை. இன்னும் 2 நாள் இருக்கு. இன்னும் 2 நாள் தூங்க முடியாதே என்ற மலைப்பு இருந்தது அவள் பதிலில். அவள் மேல் இரக்கம் எழுந்தது அவனுக்கு. இடைவிடாத ஷூட்டிங் பற்றி தெரியாத அவனுக்கு அதில் இருக்கும் வலிகளும் களைப்பும் அவனும் அனுபவிப்பது தானே. ஆனாலும் ஒரு பெண்ணாக அவள் அனுபவிப்பது அவனுக்கு வருத்தத்தையும் பரிவையும் அளித்தது. அதை மறைத்துவிட்டு, இன்னைக்கு நைட் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடுங்க, நாம நைட் பார்க்கலாம் என்றான். ஒருவித அழுத்தம் அவன் குரலில். நைட் பார்க்கவா? எதுக்கு? இங்கே நைட் ஷூட்டிங் இருக்குன்னு அம்மா சொல்லவே இல்லையே. வெகுளியாக பதில் சொன்னாள் அவள். ஓ, உங்க அம்மா கோட் வேர்டு எல்லாம் உனக்கு சொல்லித் தரலையோ? எல்லாம் மற்றவங்களுக்கு மட்டும்தானா? ஒரு மாதிரி குரலில் சொன்னான். அவன் இப்படி சொல்லவே அவள் உடலில் ஒரு விறைப்பு. இதுவரை அவளிடம் யாரும் இவ்வாறு நேரடியாக பேசியதில்லை. எதுவாக இருந்தாலும் அவள் தாயிடம் பேசிதான் பழக்கம். அவன் கைகளுக்குள் இருந்த அவள் கைகளும் நடுக்கம், அவள் கைகள் நடுங்குவது அவனுக்கும் தெரிந்தது. லயா அப்படியே என்ன காதலா ஒரு பார்வை. அவன் சொல்லி முடிக்கவும் கிளாப் அடிக்கும் ஓசை கேட்கவும் சரியாக இருந்தது. அந்த காட்சியும் சொதப்பலானது. அடுத்து வந்த 5 டேக்குகளும் முன்னதைப் போலவே ஆக கதிரவன் வெறுத்து போனான். தருண் முகத்தில் எந்த உணர்வையும் வெளியிடாமல், கதிரவன், முதல்ல நாங்க சண்டை போடுவதை மாதிரி இருக்கும் சீன் எல்லாம் எடுக்கலாம். பிறகு இந்த மாதிரி காதல் காட்சிகளை பார்க்கலாமே என்று சொல்ல, கதிரவன் அரைமனதாக சம்மதித்தான். லயா அவனை முறைத்து பார்க்க, என்ன நீ பழகணுமே என்று அவளுக்கு மட்டும் கேட்குமாறு அவள் காதில் சொல்ல, இந்த பேச்சும் குரலும் பார்வையும் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்பதை வெளிப்படையாக அவனுக்கு கண்களால் தெரிவித்தாள். அவனோ அதை உணர்ந்தும் உணராதவனாக பாவித்து கண்களை சிமிட்டிவிட்டு அங்கிருந்து அகன்றான். லயா வேகமாக அங்கிருந்து நகர்ந்தாள்.
அவளுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் நிழலில் சென்று அமர்ந்தாள். அம்மா, இந்த படத்தை கேன்சல் பண்ணிடுங்க. அட்வான்ஸை திருப்ப கொடுத்துருங்க. முதல் முறையாக தன் மறுப்பை தெரிவித்தாள். தேவானி திகைத்தாள். இதுவரை லயா எந்த படத்திலும் நடிக்க மாட்டேன் என்று மறுப்பு தெரிவித்ததில்லை. அதிலும் அவளது கோபம் கூட புதிது. அதிலும் முதல் நாள் படப்பிடிப்பு முடிந்த நிலையிலேயே அவள் பேச்சை ரசிக்கவில்லை தெய்வா. அந்த நேரம் அங்கே வந்தான் வாசு. மேம், தருண் சார் உங்களை அவரோட கேரவன்ல வேணும்னா ரெஸ்ட் எடுக்க சொன்னார் என்று பணிவாக சொன்னான். எனக்கு இங்கேயே வசதியா இருக்குன்னு போய் சொல்லுங்க. அதை விட இங்கேயே காத்தோட்டமா நல்ல வசதியா தான் இருக்கு எனக்கு, வெடுக்கன்னு சொல்லிவிட்டு திரும்பி கொண்டாள். தெய்வானே அசந்தே போனார். தன் மகளின் மறுப்பும் கோபமும் புதிதென்றால் இந்த பேச்சு உலக அதிசயத்தை பார்ப்பதை போல் தன் மகளை வெறித்து பார்த்தார். ஆனால் அதைவிட வாசுவுக்கு பதில் சொல்வதுதான் முக்கியம் என்பது தோன்றவே, தம்பி நீங்க போங்க, நாங்க பின்னாடியே வரோம், அவசரமாக சொல்லி அனுப்பினார். அம்மா, நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன செய்றீங்க? தாயிடம் மறுப்பை தெரிவித்தாள். அம்மு, என்ன பழக்கம் இது? எப்போ இருந்து நீ என்னை எதிர்த்து பேச தொடங்குன? நீ பேசாம இரு. உன் வேலை நடிக்கிறது, அதை மட்டும் பார். என் முடிவை இறுதி என்பதை போல் இருந்தது அவர் செய்கை. அம்மா, அவரோட பேச்சும் பார்வையும் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. இந்த படம் வேண்டாமே. இப்போ சீன் சரியா வராததுக்கே அவர்தான் காரணம். கெஞ்சலாக சொல்லி தன் நிலையை விளக்க முயன்றாள். ஆனால் என்ன காரணமோ அவன் சொன்ன வார்த்தைகளை தாயிடம் சொல்ல அவள் விரும்பவில்லை. அம்மு, இதெல்லாம் எனக்கு தெரியாததா? எல்லாம் இந்த அம்மா பார்த்துக்கிறேன். பெரிய ஆளுங்க கிட்ட பேச உனக்கு தெரியாது. ஆனால் இப்படி வெடுக்குன்னு பேசுவதை விட்டுட்டு அமைதியா இரு. அவளிடம் நயமாக பேசி அடக்க முயன்றான். அம்மா, முன்னாடி தான் நம்ம கிட்ட பணம் இல்லை, இப்போதான் அது நிறைய இருக்கே. நான் இந்த நடிப்பை விட்டுடவா? தாயின் உள்மனம் அறியாமல் அப்பாவியாக கேட்டாள். தெய்வானிக்கு பற்றி கொண்டு வந்தது. இப்படி ஒரு தந்தி இருப்பாளா என்பதை போல் அவளை பார்த்தார். லயா, உன்னை பணத்துக்காக மட்டுமா நடிக்க சொல்ற? இந்த பேர், புகழ், ஆடம்பரம், கவனிப்பு வேற எதில் கிடைக்கும்? நீ பிறந்தது முதலே நடிக்க வந்துட்டதால் இதில் இருக்கும் கஷ்டங்கள் உனக்கு தெரியல. இந்த சினிமா உலகத்தில் ஒரு முறையாவது தன் முகம் இந்த வெள்ளித்திரையில் வந்துடாதான்னு ஏங்குறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வர இந்த அம்மா செய்த தியாகங்கள் எவ்வளவு, பட்ட அவமானங்கள் எவ்வளவு, இழப்புகள் எவ்வளவு. இதெல்லாம் தெரிந்தும் நீ இப்படி பேசுவது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த அம்மாவோட மனசும் தெரிஞ்சு நீ இப்படி சொல்றியே. நான் என்ன எனக்காகவா உன்னை நடிக்க சொல்றேன்? எல்லாம் உன் நன்மைக்காகவும் எதிர்காலத்துக்கும் தானே இப்படி செய்கிறேன். வராத கண்ணீரை துடைப்பதே போல் பாவனை செய்தார். ஐயோ அம்மா, நான் என்னமோ கொஞ்சம் கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன். எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? நீங்கள் எனக்கு நல்லதை மட்டுமே செய்வீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை நிறைய இருக்கு. தாயின் கண்ணீரை தாங்க முடியாமல் வேகமாக சொன்னாள். மகளை உடனடியாக தேவானியின் முகத்தில் மடக்கிவிட்ட திருப்தி அதை மகளுக்கு தெரியாமல் சாமர்த்தியமாக மறைத்தார். ஆனாலும் தருண் சொல்லி அனுப்பியதை விட்டுவிட அவள் தயாராக இல்லை. மகளை அங்கேயே அமர வைத்துவிட்டு கேரவனை நோக்கி சென்றாள். தாய் செல்லவே அமர்ந்திருந்த சேரில் கண்ணை அயர்ந்தாள் லகா. அவளது களைப்பு அவளை ஆட்கொள்ளவே தருண் கேட்ட விஷயம் மனதை குடைந்தாலும் அதையும் மீறி சுகமான உறக்கம் வந்து தாளாட்டி தழுவியது அவளை. கேரவனில் தருணை சாடி கொண்டிருந்தாள் கண்மணி. அவளது கோபம் புரிந்தாலும் அவளது வசவுகளை கேட்டாலும் எதற்கும் செவி மடுக்காமல் காதில் ஹெட்போனை மாட்டிக்கொண்டு பாடலை கேட்டுக்கொண்டிருந்தான். கோபமாக சென்று அவன் காதில் இருந்த ஹெட்போனை உருவி எறிந்தாள். இப்போ என்னான்ற? எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? எதுவுமே நடவாததை போல் சுலபமாக கேட்டான். தருண், நீ எப்போதான் திருந்துவ? லயா ஏன் கோவமா போனாங்க? கண்டிப்பா நீ தான் எதையாவது சொல்லியிருப்ப. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதா?
உங்க அம்மா உன்னை பற்றி எவ்வளவு கவலைப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதை விட உன்னை பத்தி உளவு சொல்ல ஆளை வேற வச்சிருக்காங்க. சுத்தி இவ்வளவு விஷயம் நடக்குது. நீ என்னமோ கூலா உட்காந்து பாட்டு கேட்குற. கடகடவன முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டாள். கண்மணி, நான் எதுவுமே லயா கிட்ட சொல்லல. அவளுக்கு நைட் ஷூட்டிங் இருக்கிறதால ஒழுங்கா காதல் காட்சிகளில் நடிக்க முடியலையாம். அதனால் சும்மா எங்க கெமிஸ்ட்ரி ஒர்க்காக வேண்டி ஒத்திக்க பார்க்கலாம். நைட் என் ரூமுக்கு வான்னு மட்டும்தான் சொன்னேன். முகத்தை அப்பாவியாக வைத்துக்கொண்டு சொன்னான். டேய், அவளை இன்னைக்கு தாண்டா முதல்ல பார்க்குற. பார்த்த உடனே அவகிட்ட இப்படி பேச உனக்கு எப்படி மனசு வந்தது? அவங்க நைட்டு தூங்கினால் உனக்கென்ன? தூங்கவில்லை என்றால் உனக்கென்ன? உன்னை யாராவது செருப்பால அடிச்சாதான் நீ திருந்துவ. தலையை வெட்டி கோவமாக சொன்னாள். ஹே, நான் அவ நல்லதுக்கு தான் சொன்னேன் என இழுத்தான். எது? உன் கூட ஒரே அறையில நைட்டு அவ தங்குவது நல்லதா? இன்னைக்கு வெளியே விவிய பார்த்தேன். அவ வேற இங்க இருந்து எதை பார்த்து அதை எப்படி திருச்சி நாளைக்கு நியூஸ் போட போறான்னு நானே கவலையில இருக்கேன். உனக்கு அதை பத்தியும் கவலை இருக்காதே? நக்கலாக கேட்டாள். விவி என்ற பெயரை கேட்டதும் அவன் முகம் கோபத்திலும் ஆக்ரோஷத்திலும் கருத்தது. என்ன சொன்ன? அந்த விவி இங்க இருக்காளா? அவளை நீ பாத்தியா? இப்ப மட்டும் அவ என் விஷயத்தில் தலையிடட்டும். அப்போ இருக்கு அவளுக்கு. தாடை இறுக கர்ஜித்தான். தருண், அவ என்ன இல்லாததையா எழுதுறா? உனக்கு எதுக்கு அவ மேல இவ்வளவு கோவம்? ஏதாதத்த சொன்னாள் கண்மணி. அவ உண்மையதான் எழுதுறாளா? அப்படியே அவ உண்மையை எழுதுவதா இருந்தாலும் என் பெட்ரூமை எட்டி பார்க்கும் உரிமையை அவளுக்கு யார் கொடுத்தது? என் தனிப்பட்ட விஷயத்தில் அவள் இனிமே தலையிடுவதை என்னால் பொறுத்துக்க முடியாது. அவ அவளோட வேலையை செய்றா. நீ உன் வேலையை செய். அவ அப்படி எழுதுற மாதிரி நீ தான் நடந்துக்கிற. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது என்று அவனை தணிக்க முயன்றாள். இந்த விஷயத்தில் நான் யார் பேச்சையும் கேட்க தயாராயில்லை. இனிமேல் இந்த விஷயத்தை என் பாணியில் நான் பார்த்துக்கிறேன். அவன் குரலில் இருந்த கடினத்தின் அமைதியானால். அந்த விவியை நினைத்து கவலை கொண்டாள் கண்மணி. தருண் அவசரப்பட்டு போதும். அவள் பேச்சை கேட்க கூட தயாராக இல்லை அவன். அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. ஒரு நிமிஷம், நான் வெளியே பார்த்துட்டு வரேன். ஆத்திரமாக கதவை திறந்து வெளியே வர வாசு கேரவன் அருகே இருந்து விலகிச் செல்வது அவன் பார்வையில் விழுந்தது. அவன் ஆத்திரத்தை இன்னும் கிளறியது. கேரவனிலிருந்து வெளியே காலை வைக்கும் நேரம் தெய்வா அவன் அருகில் நெருங்கினான். தருண், வேண்டாம். பின்னாலேயே அவனை தடுக்க வந்த கண்மணி தருண் தெய்வாவை பார்த்து தயங்கவே அவன் மேல் மோதி நின்றாள். வாங்க. தேவாவை வரவேற்று கேரவனுக்குள் அழைத்துச் சென்றான். அவளை அழைத்துச் செல்லும் ஒரு நிமிடம் கண்களை சுழல விட்டான். அவன் பார்வை வட்டத்தில் விழுந்தாள் விவி என்று அழைக்கப்படும் வனிதா விஸ்வநாதன். அவளது பைக்கில் ஒற்றை காலை கீழே ஊன்றி அதில் சாய்ந்தவாறு கையில் கேமராவுடன் ஜூம் போட்டு இவர்களையே கவர் செய்து கொண்டிருந்தாள். கண்களில் வெயிலை மறைக்க குளிர் கண்ணாடி. கடல் காற்றில் குதிரைவால் போட்டிருந்த முடிகள் கலைந்து அழகான ஓவியமாக நின்றிருந்தாள். இதழ்களில் ஏளனமான முறுவல். இவனை பார்த்து அவளை பார்த்ததும் தன் விரல்களை துப்பாக்கி போல் வைத்து அவளை பார்த்து சுட்டு விடுவதாக சொல்லி உதடு குவித்து விரல்களை ஊதிவிட்டு வேண்டாம் என்பதை போல் கைகளை ஆட்டிவிட்டு உள்ளே சென்று கதவை தாளிட்டான். விவியின் இதழ்கள் இன்னும் ஏளனமாக வளைந்தன. நாளைக்கு ஹாட் நியூஸ் கிடைச்சிருச்சு தனக்குத்தானே சொல்லிவிட்டு தன் பல்சர் பைக்கை உதைத்து கிளப்பிச் சென்றாள். தருண் தேவயானியிடம் பேசி சிரித்தாலும் நினைவில் விவியே ஊர்வலம் போனாள். அவள் செய்யும் செயல்கள் இவனை மேலும் கோபப்படுத்துமா? இவன் கோபம் அவளை துரத்துமா?
பார்க்கலாம்.